Morning students, today we are going to learn about the mystery of black holes. The new words and concept: gravity, a force of attraction that exists between any two masses; relativity, the notion that the law of physics are the same everywhere; principle, a general scientific theorem or law; ultimate, being the best; phenomena, a fact or a event in nature which is not fully understood. கிராவிட்டினா ரெண்டு பொருட்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை கிராவிட்டின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவிட்டின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான காமனான லா ஃபாலோ பண்ணுறத ரிலேட்டிவிட்டின்னு சொல்கிறோம். பிரின்சிபல் வந்து சயின்டிஃபிக் தியரம் அல்லது லாஸை ஸ்பெசிஃபை பண்ணுறது பிரின்சிபல்ஸ். அல்டிமேட், பெஸ்ட்டாக தரதை அல்டிமேட்னு சொல்கிறோம். ஃபினாமினானா அந்த ஃபேக்ட் அல்லது ஈவெண்ட்டை புரிஞ்சிக்க முடியாததை ஃபினாமினான்னு சொல்கிறோம். A black hole comes from the death of large stars at least 10 times bigger than our sun, explode at the end of its life in a supernova. The sun, being too small, won't ever become a black hole. It will expand, contrast, and cool off in its death process. கருந்துளை எப்படி அக்கர் ஆகுதுன்னா, நட்சத்திரம் வந்து அதோட வாழ்நாள் முடியும் போது சூப்பர் நோவாவாக மாறுது. சூப்பர் நோவான்னா அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மாசஸ் எல்லாம் சேர்ந்து வெடிக்கும்போது ரொம்ப பிரைட்னஸை கொடுத்து அடுத்து காணாமல் போகிறது தான் பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். இந்த பிளாக் ஹோல் அதோடைய சைஸ் எப்படி இருக்குன்னா, சூரியனை விட 10 மடங்கு பெருசாக இருக்குது. அந்த சூரியன் பிளாக் ஹோலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அந்த பிளாக் ஹோலையும் அந்த சூரியன் வாழ்நாளில் இறக்கும்போது உள்ளதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா, அந்த பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகும்போது அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப டார்க்காக இருட்டாக இருக்கும். அதில் லைட் பாஸ் ஆக முடியாது. அதனால் அதை பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். சூரியன் என்ன பண்ணோன்னா, அந்த இறந்து போகக்கூடிய அந்த ஸ்டேஜில் நல்லா பெருசாகி சுருங்கி கூலாகிறதுனால இந்த கருந்துளை மாதிரி மாறுறது இல்லை. This is the simple explanations of what a black hole is and how astronomers identify them. Each fusion, the constant fusion of hydrogen to helium, creates an energy and radiates from a star. A star is a stable state for most of its life as the energy pushing out from the star balancing with the gravitational force pull in. At the end of the star life, the star like our sun will continue fusioning elements together like helium to carbon to neon, but not much further. Large star will continue fusioning until the star reaches iron. Iron is a very stable element and gravity alone cannot compress its further. Iron builds up in the core and the internal pressure of the energy radiating outward becomes out of balance with the pressure of gravity pull inward. முதல்ல பார்த்தோம், அந்த சூரியன் கருந்துளையாக மாறி இருக்கா அல்லது நட்சத்திரங்கள் கருந்துளையாக மாறி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வித்தியாசங்கள் பார்த்தோம். சூரியன் விரிவடைஞ்சு சுருங்கி கூலாகிறதுனால அது கருந்துளையாக மாறுறதில்ல. அடுத்தது இந்த நட்சத்திரங்கள் ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியமுக்கு ஃபியூஷன் சேர்க்கை நடக்கும்போது
அந்த நட்சத்திரத்திலிருந்து எனர்ஜி ரேடியேஷன்ஸ் வெளியே வரும். அந்த ஸ்டாரில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஸ்டாரில் இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் எனர்ஜி இருக்குல்லையா, அந்த ரேடியேஷன் எனர்ஜி வந்து அந்த வெளியே தள்ளும். புவியீர்ப்பு விசையில் இருக்கக்கூடிய கிராவிடேஷ்னல் புல் வந்து அந்த ப்ரெஷர் உள்நோக்கி தள்ளுறதுனால ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி வானத்தில் நட்சத்திரங்கள் நிலையாக அப்படியே நிற்கிது. அடுத்து நட்சத்திரங்கள் வந்து அதோடைய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள அதுங்க வந்து எது வரையிலும் அந்த சேர்க்கை நடக்கும்னா ஹீலியம்லேருந்து கார்பன்லேருந்து நியான் வரையிலும் ஃப்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே எந்த ஃப்யூஷனும் நடக்காது. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வந்து அதோட ஃப்யூஷன் எப்போ முடிவுக்கு வரும்னா நட்சத்திரங்கள் அயன் ஸ்டேட்டை ரீச் பண்ணுற வரையிலும் ஃப்யூஷனிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அயன் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு அது வந்து நட்சத்திரங்கள் ஸ்டேபிள் ஸ்டேட்டை அடையிறதுனால அதுக்கு மேலே அந்த ஃப்யூஷன்ஸ் எதுவும் நடக்கிறதில்ல. அதுக்கு மேலே எந்த ஃப்யூஷன்ஸும் நடக்கிறதில்ல. அடுத்து அந்த அயன் ஸ்டேட்டை அடையும் போது அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு திரை மாதிரி ஒன்று அவுட்டர் கோர் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த அவுட்டர் கோர் க்ரியேட் ஆகும்போது அதில் உள்ள அந்த இன்டர்னல் ப்ரெஷர் என்ன பண்ணோன்னா எனர்ஜியை வெளிப்பக்கமாக தள்ளிவிடும். அதே நேரத்தில் அந்த புவியீர்ப்பு விசையில் இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷ்னல் புல் வந்து அந்த எனர்ஜியை உள்நோக்கி தள்ளிவிடும். The outer layer of a star are no longer supported by the radiation pressure of nuclear fusion, and the star gravitational pulls the outward layer into the core. When the incompressible core connects with the outer layer, a shock wave is sent through the densely packed stars, which result in the fusions of other elements on the periodic table after ions. Now the energy being released overwhelms the pressure of gravity, and the collapsing star explodes in a supernova, the large explosion known. The lighter outward layer are flung off into space, and the remaining core can create black hole. A black hole has so much mass tightly packed into a small space that close up its gravity is so strong that nothing nearby can escape it. To get away from the black hole, you have to travel faster than the speed of light, which is not possible. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அந்த பிளாக் ஹோலில் உள்ள நட்சத்திரத்தில் உள்ள அவுட்டர் லேயர் வந்து அந்த நியூக்ளியர் ஃப்யூஷன்ஸ் அயன் ஸ்டேட்டை ரீச் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எந்த நியூக்ளியர் ஃப்யூஷனும் நடக்காது. அந்த அவுட்டர் கோரில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃப்யூஷன் மூலமாக ஜெனரேட் பண்ணக்கூடிய இந்த ரேடியேஷன் ப்ரெஷர் வந்து அதுக்கப்புறம் எந்த சப்போர்ட்டும் பண்ணுறது கிடையாது. இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷ்னல் புல் என்ன பண்ணோன்னா அந்த அயன் ஸ்டேட்டில் வெளியில் உள்ள அந்த அவுட்டர் லேயர் கோர் நோக்கி தள்ளிவிடும். அந்த நட்சத்திரத்தோட அவுட்டர் லேயர் வந்து எப்போ வந்து சுருங்க முடியாத அந்த நிலை ஏற்படுதோ அந்த நேரத்தில் அந்த அதிர்வு அலைகள் ஷாக் வேவ்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஷாக் வேவ் வந்து ஜெனரேட் ஆகி ஸ்டாருக்கு உள்ளே அது பாஸ் ஆகும்போது அது என்ன பண்ணோன்னா ஃப்யூஷன்ஸ் ஏற்படும். ஃப்யூஷன் ஏற்படும்போது பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ்குள்ள அந்த ஃப்யூஷனிங் நடக்குது. அந்த ஷாக் வேவ் வந்து அந்த ஸ்டார்க்கு உள்ளே ஊடுருவி போகும்போது அங்கே என்ன பண்ணுதுன்னா நட்சத்திரங்களுக்கு உள்ள எலமெண்ட்ஸ்குள்ளே கொலாப்ஸ் நடக்குது. ஒன்றோட ஒன்று எலமெண்ட்ஸ் வந்து மோதும்போது அது என்ன பண்ணுது சூப்பர் இனோவாவாக ஆகுது. மோதும்போது வெடிக்கும்போது நல்ல பிரகாசமான ஒரு ஒளியை பரப்பி அப்படியே வெடிக்கும்போது அந்த
நட்சத்திரத்தோட வெளிப்பகுதியில் எதெல்லாம் மெல்லிசாக இருக்கோ அதெல்லாம் வானத்தில் வெடித்து செதறும். அந்த வெடித்து செதற முடியாமல் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் பிளாக் ஹோல்ஸாக மாறும். அப்படி அது பிளாக் ஹோலாக மாறும்போது அதில் வந்து கிராவிடேஷ்னல் புல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த புவியீர்ப்பு விசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அது பக்கத்தில் எதெல்லாம் வருதோ அதை எல்லாமே தன்னுடைய பக்கம் பிளாக் ஹோல் பக்கமாக இழுத்து எடுக்கும். அப்படி இழுத்து எடுக்கும்போது அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய எந்த பொருளானாலும் லைட்டை விட வேகமாக அந்த இடத்த விட்டு நோக்கி போனால் மட்டுமே தான் தப்பிக்க முடியுமே தவிர இல்லைன்னா அது எல்லாமே பிளாக் ஹோல் வந்து இழுத்துக்கும். அந்த இது வந்து நடக்க முடியாத சாத்தியமில்லாத விஷயம். The CGN X1 black hole formed when a large star caved in. It is pulling matters from the nearby blue star. Astronomers observe black hole by watching the light from stars in the background wrap as the gravity of the black hole pulls on the light. They also observe stars as they crosses the event horizon, the point of no return, and the radiation emitting from the black hole. But not everything get pulled in the black hole. There is an orbital path of an object near some black hole. They get closer to the black hole and they flung out again. The black part of the black hole is the event horizon. If an object breaches the event horizon and approach the singularity, it will become spectified, stretched and pulls apart by the black hole gravitational force. CGN X எப்படி உருவாகுதுன்னா, அந்த பிளாக் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் ஹோல்ஸ்க்கு உள்ள நிறைய நட்சத்திரங்களை இதே மாதிரி நிறைய பிளாக் ஹோல்ஸ் உள்வாங்கிறதுனால சின் எக்ஸ் பிளாக் ஹோல் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த சின் எக்ஸ் பிளாக் ஹோல் என்ன பண்ணோன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நீல நிற நட்சத்திரங்களில் அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை உள்வாங்கும். அஸ்ட்ரானமர்ஸ் இதை எப்படி அதை கண்காணிக்கிறாங்கன்னா, அந்த நட்சத்திரத்திலேருந்து வெளிச்சம் ஒளி உருவாகுது இல்லையா, அந்த ஒளி உருவாகும்போது இந்த பிளாக் ஹோல் அதில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை தனக்கு உள்வாங்கும்போது அது என்ன பண்ணுன்னா, அந்த நட்சத்திரத்தோட பின்பகுதி பேக்ரவுண்டில் மடிப்புகள் ஏற்படுறத அந்த வானியல் நிபுணர்கள் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த வேறு என்ன கண்காணிக்கிறாங்கன்னா, இந்த பிளாக் ஹோல் வந்து அதோடைய இப்போ ஈவெண்ட் ஜோனை விட்டு இப்போ அதோடைய பாதையை விட்டு அது வெளியே போகும்போது அந்த இன்ஃபைனைட் பாத்தை நோக்கி அது போகும்போது லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா அதை கண்காணிச்சிருக்காங்க. அடுத்து பிளாக் ஹோல் வந்து எல்லாத்தையுமே தனக்கு உள்வாங்கிறதில்ல, அதனுடைய பாதையை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பிளாக் ஹோல்ஸை மட்டும்தான் அது உள்வாங்குது. அப்படி அதோட ஆர்பிட்டல் பாத் சுற்றுப்பாதையை பக்கத்தில் மீறி அந்த பிளாக் ஹோலோடைய சுற்றுப்பாதையை மீறி எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் வருதோ அதை என்ன பண்ணோன்னா, அதை இழுத்து அந்த டிஸ்க் மாதிரி க்ரியேட் பண்ணி தூக்கி அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை அதனுடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை தாண்டி வெளியில் வந்து தூக்கி எரியுது. இப்படி எரிகிறத தான் ஸ்பெக்டிஃபைடுன்னு சொல்கிறோம். Scientists think that is in the middle of the black hole is a singularity. It is at this point the black hole the discussions that classical physics
principle can no longer be applied. It stops making sense in this context, and quantum mechanics take over. The theory is that the singularity is an infinite small point where gravity and density are also infinite. The black hole is packed with all the heavy elements from the star, but in a much smaller space. Imagine the mass of star 10 times the size of our sun compressed into something the size of city. Black holes are fascinating because there is so much we don't know. அந்த சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா கருந்துளைக்கு நடுவில் வந்து சிங்குலாரிட்டி இருக்குன்னு. சிங்குலாரிட்டினா இன்ஃபைனைட் பாத்து கணக்கிட முடியாத எலமெண்ட்ஸ் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வந்து சிங்குலாரிட்டி க்ரியேட் ஆகும்போது இதில் வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்கல் பிரின்சிபல் வந்து அப்ளை பண்ண முடியாது. அந்த இடத்துல குவாண்டம் மெக்கானிக்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த சிங்குலாரிட்டியில் இன்ஃபைனைட் அந்த ஸ்மால் கிராவிட்டியும் டென்சிட்டியும் இன்ஃபைனைட்டாக இருக்கும். அடுத்து இந்த பிளாக் ஹோல்ஸில் வந்து ஹெவி பெரிய பெரிய கனமான எலமெண்ட்ஸ் எல்லாம் குறுகிய இடத்துல டைட்டாக பேக் ஆகிருக்கும், அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கருந்துளையோட சைஸ் எப்படி இருக்குன்னு முதலே பார்த்தோம். சூரியனை விட 10 மடங்கு பெருசு. அது ஒரு சிட்டி அளவுக்கு பெருசாக இருக்கலாம். கருந்துளையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியாதது நிறைய இருக்குது. It is an area ripe of investigation and NASA is doing just that. There is a NASA campaign under away the aim of understanding black hole further. From 5th to 14th April, astronomers use a network of radio telescope to look at the gigantic Sagittarius, a black hole located at the center of our galaxy. These telescopes were all pointing towards Sagittarius and working together to create the first photo of black hole. The data from the radio telescope will be converted into an image. At the time of writing this article, the photo had not been released. அந்த வானத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸை பற்றின ஆராய்ச்சி நடத்துறதுக்காக நாசா நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாலையும் புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏப்ரல் 5th 14th வரையிலும் என்ன பண்ணாங்கன்னா ரேடியோ டெலஸ்கோப் யூஸ் பண்ணி அந்த ஜைஜாண்டிக் ஸ்பெக்ட்ரஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிளாக் ஹோல் வந்து கேலக்ஸியில் விண்வெளியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. இந்த டெலஸ்கோப் மூலமாக அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறது வந்து இந்த சாக்டிகரஸை இதை வந்து ரேடியோ வேவ்ஸாக அந்த டெலஸ்கோப்பை வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணும், அதை இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிக்கிள் எழுதும்போது எந்த ஃபோட்டோவும் அவங்களுக்கு கிடைக்கல. Task 1. Answer the following question. How are black holes formed? Black holes are formed when massive stars die. The intense gravitational force that they exert allow nothing to escape. Only the most massive stars, those of more than 3 solar masses, become black hole at end of their life. ஃபஸ்ட்டே பார்த்தோம். இந்த கருந்துளை எப்படி உருவாகுதுன்னா, நட்சத்திரங்கள் அதோடைய வாழ்நாள் முடியும் போது இந்த வெடித்து கருப்பாக ஒன்றுமே தெரியாமல் போகுது. இது அந்த வெடித்து சிதறும் போது அதுக்கு உள்ள கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது பக்கத்தில் வரக்கூடிய எந்த பொருளும் தப்பிக்க முடியாது.
அடுத்து இந்த கிராவிடேஷனல் அந்த பிளாக் ஹோல் வந்து 3க்கு மேற்பட்ட சோலார் மாசஸ் ஒன்றோட ஒன்று சேரும்போது, அந்த வாழ்நாள் முடிஞ்சு சேரும்போது வரக்கூடியதை தான் பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். How do you observe black hole? Scientists cannot directly observe black hole with a telescope that detect X-ray, light or other forms of electromagnetic radiations. We can, however, interfere the presence of black hole and study them by detecting their effects of matter nearby. முதலே பார்த்தோம் அந்த அஸ்ட்ரானமஸ் வானியல் நிபுணர்கள் வந்து கருந்துளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த நட்சத்திரங்கள் ப்ளூ ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸை நோக்கி பிளாக் ஹோல்ஸ் வந்து இழுக்கும்போது அதுலேருந்து ரேடியேஷன் லைட்டு எமிட் ஆகுது. அதோட பேக்ரவுண்டில் வந்து ஃபோல்டு மடிப்புகள் வந்து ஏற்படுது. இங்கே சயின்டிஸ்டால் டைரெக்டாக அந்த பிளாக் ஹோலை டெலஸ்கோப் வச்சு பார்க்க முடியாது. அதே நேரத்தில் எக்ஸ்ரே வச்சு டிடெக்ட் பண்ண முடியலை. அவங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் பிளாக் ஹோல்ஸை டிடெக்ட் பண்ணுறாங்க. Explain the CGN X black hole. CGN X is also called stellar mass black hole, a class of black hole that comes from the collapse of massive stars. This material forms a disk shown in red and orange that rotate around the black hole before falling into it or being redirected away from the black hole in the form of a powerful jet. சிஎக்ஸ் பிளாக் ஹோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஜென் எக்ஸ் இன்னொரு நேம் வந்து ஸ்டீலர் மாஸ் பிளாக் ஹோல். இது அந்த பிளாக் ஹோல் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து ரெட் அண்ட் ஆரஞ்சு கலரில் ஒரு டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆகி அது ரொட்டேட் ஆகிட்ருக்கும். அது ரொட்டேட் ஆகும்போது அந்த பிளாக் ஹோல் வந்து கீழே விழப்போகக்கூடிய அந்த நேரத்தில் அதை பார்க்குறதுக்கு ஜெட்டு அந்த பாஸ் ஆகிறது மாதிரி இருக்கும். வாட் இஸ் sanctification? Sanctification is a vertical stretching and horizontal comprising of object into long thin shape in a very strong non-homogeneous gravitational field. It is caused by the extreme tidal force. Sanctification வெர்டிக்கல் டைரக்ஷனில் விரிவடைஞ்சிருக்கும், ஹோரிசாண்டல் டைரக்ஷனில் சுருங்கி நீளமாக இருக்கும். இதில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஹோமோஜீனியஸ் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அதை ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு ஹோமோஜீனியஸ் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அதிகமான டைடல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிறதுனால. Read activities matching to column. Match the two columns. Answer. The black part of black hole is the event horizon. If an object breaches the event horizon, it will in the middle of the black hole is a singularity, stratified, stretching and pulled apart from the black hole gravitational force. A black hole packed with all the heavy elements in a much smaller space. Task 3. Writing. Write a summary of the text on the mystery of black hole. A black hole is a place in space where gravitational
pulls so much that even light cannot get out. The gravity is so strong because matter has been squeezed into tiny space. This can happen when a star is dying. Because no light can get out, people cannot see black hole. The idea of a object in space so massive and dense that light could not escape. Light could not escape. It has been around for centuries. Most famous black holes were predicted by Einstein's theorem of general relativity, which shows that a massive star dies, it leaves behind a small, dense remnant core. Many galaxies have large black holes at their center, which affect the development of stars. In fact, black holes winds can impede the formations of star, affecting the makeup of a gallery. பிளாக் ஹோல்ஸ் பார்த்தோம். பிளாக் ஹோல் வந்து அந்த பிளாக் ஹோலாக க்ரியேட் ஆகும்போது அதோட கிராவிடேஷ்னல் புல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அது பக்கத்தில் எதுவும் போக முடியாது. அந்த கிராவிடேஷ்னல் புல்லுக்கு இவ்வளோ அந்த ஸ்ட்ரென்த் வர்றதுக்கான காரணம் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே குறுகின ஸ்பேஸ்க்குள்ளே டைட்டாக பேக் ஆகியிருக்கிறதுனால இந்த பிளாக் ஹோல் வந்து நட்சத்திரங்கள் அதோடைய வாழ்நாளில் இறக்கும்போது இந்த பிளாக் ஹோல் வந்து க்ரியேட் ஆகுது. இதுக்குள்ளே வந்து லைட் வந்து பாஸ் ஆக முடியாது. லைட் வந்து பாஸ் ஆக முடியாததுனால மனுஷனுடைய கண்களால் அந்த பிளாக் ஹோலை பார்க்க முடியாது. இந்த பிளாக் ஹோல் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து லைட் வந்து பாஸ் ஆகவே முடியலை. இந்த பிளாக் ஹோலை பற்றி ஐன்ஸ்டீன்ஸோடைய தியரியில் அவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. அந்த மேசிவ் ஸ்டார்ஸ், நிறைய நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது இறக்கும் தருவாயில் இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த பிளாக் ஹோல் வந்து வேறு நட்சத்திரங்கள் உருவாகிறத தடுக்குது. அதனால் அந்த கேலக்சியில் உள்ள அமைப்புகளை இந்த பிளாக் ஹோல் வந்து பாதிக்குது.